பிரைஸ்லாம் 2025ஆம் ஆண்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று இந்த 2025இன் 2ஆம் மாதத்தின் முதல் நாளை காண செய்த கர்த்தரை துதிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 85:12 இவனமாய் சொல்கிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் நன்மையானதை கொடுப்பதினால் நம்முடைய தேசம் நமக்கு நல்ல பலனை கொடுக்குமாம். எஸ் த லார்ட் வில் கிவ் வாட்ஸ் குட். கர்த்தர் நன்மையானதை தருவார். அண்ட் ஒரு லேண்ட் வில் yield இட் இன்க்ரீஸ். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஆகவே நம்முடைய வீடுகளும் நம்முடைய தேசமும் நன்மையினால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவர், அவருடைய குமாரனும் நமக்கு நன்மை செய்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு நன்மை செய்தார் என்று. காரணம், தேவன் கூட இருந்தார். He went about doing good, for God was with him. Act 10:38 said this. நாம் வாசிக்கிற வேத பகுதிகள் நமக்கு நன்மையை கொடுக்கிறது. வசனங்களினால் நாம் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்கிறோம். Psalm 104:28 says, when you open your hand, they are satisfied with good things. நீர் உம்முடைய கையை திறக்க, அல்லேலூயா, நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமென் சொல்லுவோமா? Psalm 103:5 says that God satisfies your desires with your good things. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார். சங்கீதம் 103:5 சொல்வது, கர்த்தர் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குகிறார் என்று. அல்லேலூயா. யாக்கோபு 1:17 வாசிக்கிற பொழுது, நன்மையான ஈவு எங்கிருந்து வருகிறது? நன்மையான ஈவு பரத்திலிருந்து வருகிறது. நன்மையான ஈவு ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. Every good is come from above, coming down from the light of Lord. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நாம் ஜெபிப்போமா? இந்த பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையானதை தருவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நன்மைகளின் நாயகனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்மையான ஈவு தரும் ஜோதிகளின் பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த பூமியிலே பரலோகத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல நன்மையான ஈவுகளையும் கொடுக்கும்படிக்கான் நீர் கொடுத்த அதிகார நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். இவர்கள் எதிர்பார்க்கிற வீடு கட்டப்படட்டும். இவர்கள் எதிர்பார்க்க டாக்குமெண்டேஷன் செய்யப்படட்டும். இவர்கள் எதிர்பார்க்க வேலை வாய்ப்புகள் கர்த்தரால் கொடுக்கப்படட்டும். இவருடைய வியாதிகள் நீங்கி சுகம் உண்டாயிருக்கட்டும். இவர்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணபடி இவர்கள் நன்மையினால் திருப்தியாக போகிற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. You are the light of Lord. You are the God of God. You are the holy Lord. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த பிதாவை துதிக்கிறோம். இன்றைக்கு இவர்கள் சகல நன்மைகளாலும் பரிபூர்ணமடைய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you all. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென்.